தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் நாங்கள் நைட்டு கேம்ப் ஃபயருங்கிற பேரில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது கூட ஒரு ரெசிபியும் உங்கள் கூட காமிக்க போகிறேன். பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி லைஃபெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் பார்த்ததோடு சரி, நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஏன் இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி காய்ச்சிறப்போ கூட இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனால் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஈவன் பைரவா கூட மேலே வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுச்சு நைட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப குளிரும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் விறகு கட்டையெல்லாம் கிடைச்சிது எங்களுக்கு. ஸோ அதை வச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் வந்து ஒரு சிம்பிளான முறையில் சூப்பரான லட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலர் மாறி வாசம் நல்லா வர்ற அளவுக்காக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு க்ரீம் கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இது கீழே இறக்கி வச்சுட்டேன். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்தெந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெரிய கல்கண்டு. இது வந்து கெமிக்கல் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபார்ம் இது. இதுக்கு அப்புறமா தான் வந்து இது கூட கெமிக்கல் சேர்த்து இது வந்து ரொம்ப ஒயிட்டாக பண்ணுறக்காகன்னு செய்வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் அதாவது ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். நான் இது ஆக்சுவலாக வடிகட்ட கூட இல்லை. நம்மளுக்கு லைட்டாக தான் வந்து இந்த மாதிரி நுரக்கட்டி வருது. நம்ம சாதாரண வெள்ளை சர்க்கரை வந்து போடும்போது எவ்வளோ ஒரு ஸ்பூன் பால் ஊற்றணும் அப்படின்னா எவ்வளோ அழுக்கு தேங்கி நிற்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் இது வடிகட்ட கூட இல்லை. நான் அப்படியே தான் ஊற்றுறேன். இது வந்து கோதுமை மாவில் இதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன் நான். இது வந்து ரொம்ப கம்பி பதமாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு நுரைச்சி வரும் இல்லையா, அந்த ஃபார்மில் இறக்கிற வேண்டியது தான். பைரவா வந்து ரொம்ப சத்தமாக போட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா வெளியில் நிறைய நாய்கள் சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிறனால அதை பார்த்து கத்திகிட்டே இருந்தது. என்னால் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கவே முடியல. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வாசனைக்காகன்னு சொல்லி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். சின்ன கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து நல்லா ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது இப்போ தான் நான் உருக்கி வச்சுருந்தேன் வெளியில் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு 3-4 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துட்டு ஏற்கனவே நான் ஊற்றிருக்கோம் இல்லையா, வறுக்கறக்கும் சேர்த்துருக்கனால தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டா போதும். இது அவ்வளோதான். இது சூடாக இருக்கும்போதே கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா உதிரியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பார்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.